இந்த ஷோல கைண்ட் ஆஃப் பிரெக்னன்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னன்சியை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு அடல்ட் காமெடி டிராமா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே தாய்மை அடையணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. சோ வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்றாங்க. அந்த சமயத்துல ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபரீதமான ஒரு ஆசையை சொல்றான். சோ அதனால இவங்களுக்குள்ள பிரேக்கப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாவே இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயினுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருப்பா. அதை தெரிஞ்சு இவங்களுக்கு வந்து ரொம்ப ஜெலசியா இருக்கும். அப்போ பிரெக்னெண்டா இருக்கிற உமன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல என்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபீல் பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு யோகா கிளாஸ்ல போய் ஜாயின் பண்றா. அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்குது. அங்க ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. இதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட் பிரெக்னன்சி வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணாமே இருக்கா. சோ அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அண்ட் டூஸ் என்ன அதை ரிவீல் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த கைண்ட் ஆஃப் பிரெக்னன்ட்.